நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய கடம்பூர் தொகுதியை இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி கடம்பூர் தொகுதி தான். அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சி நாங்க ஏண்டா நடிச்சாபத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? வந்து நின்னது குத்தவாடா? பேசிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்கோம், எதையும் செயல்படுத்தவில்லை. அது இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அது சம்பந்தமாக வெளில இருக்கு 2 நாள் வெளியிடும், நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள் அது சம்பந்தம் வெளியிடுவோம். இதுல அவங்க வாங்கின லட்சணம் எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் இது தேவையற்ற, அதாவது இது தேவையற்ற. கிளம்புடா புண்டா, நீ ஒன்னும் அப்படி ஒன்னும் விஜயகானா இருக்கணும் அவசியம் இல்லை. கிளம்புடா மெச்சூரிட்டி வந்துருச்சு புண்டா. விவாதத்தை எழுப்ப வேண்டாம், அங்கே அமைச்சர் பேசி நீக்கப்படுகிறது, லட்சணம் என்ற வார்த்தை நீக்கப்படுகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் வந்து 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அடுத்த 2 நாட்கள் தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாம் பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா? நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு கம்பெட்டாக இருக்கு. யார் அந்த படாங்க தெரியா? பொம்பளையா அவ காரை தூக்கி போட்டாரே, நீ தாங்க மாட்டே. தொகுதி எம்எல்ஏ போய் கேட்கலான்னு பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாம் நான் தவறா சொல்ல, எல்லாமே புதுமுகம் நமக்கே பாதிச்சு தெரியுது. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாலும் மழை ஹொட்டோ ஹொட்டோ போட்டு ஊர் கழிச்சு போங்கடா. இவன் கேளுங்க, நீங்க மின்வெட்டியெல்லாம் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் வீராசாமி இருக்கிறவர் மின்வெட்டால் தான் நாங்கள் ஆட்சியை மாறி என்றால் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. நல்லா சொன்ன பண்ணாங்க. நாங்கள் அமைச்சர் தான், அதுக்காக தயவு செய்து இருக்கு வாய்ப்பளிக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் முதலமைச்சர் பேசுவதற்கு புரிந்து பேசினால் அழகாக இருக்கும். கேட்கிறாரு சொல்லாதீங்க, சொல்லுங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சில அமைச்சர் குறிப்பிட்டு பேசுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி பண்ண அமைச்சர் வந்து இந்த பார்ட்டி பண்ணி இந்த பார்ட்டி வேறு என்ன சொல்லுங்க, எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க நேற்று நான் பேசி கொடுத்தோன்னே நீங்க வந்து அவை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்கே இன்னொரு அமைச்சர் இன்னும் பேசிட்டு இவ்வளவு விஷயத்தை சொல்லுங்க. யார் நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பார்த்துட்டே இருக்கணுமா? அதே மாதிரி முதலமைச்சர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் சில கருத்தில் அவர் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு நான் பேசுனா குற்றச்சாட்டு சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் இருக்குன்னா நேற்று நாங்கள் உறுப்பினர்கள் பேசியதும் நாங்கள் பொறுப்பளித்தவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்பா ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. ரக்கார் 7 ரவுடி நான் பார்த்த வேண்டா சலாம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. உறுப்பினர்கள் உறுப்பினர் அமைதி காக்க வேண்டும். அதை பாயிண்டா படிக்கிறேங்க. அந்த விவாதத்தில் இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசம் தருகிறேன். நீங்க கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசம் நான் தருகிறேன். பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்தேன்? செவப்பு தாயிட்டோ மாண்புமிகு தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு தந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் நேரலையில் நீங்களும் பாக்குறீங்க. அங்கிருந்து
உரிமையில் விழித்து இந்த பக்கம் இருக்கிற உறுப்பினர்களை பார்த்து ஏ அப்படின்னு உரிமையில் விழிப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்கிறோம். கண்ணியம் ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்பே டேய் ஜம்பே, ஆஸ்கார் அவார்டு குடுறா. அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றபடி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆனா குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அப்படி இல்ல ரக்கார் 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. சலாம். ஆகவே இல்ல நேற்றையும் நீங்கள் அப்படி பேசிக்கொண்டது ஆறாவது இல்ல நேற்றையும் நீங்கள் பேசுகிற போது ஆறாவது குறிப்பிட்டார்களா? நீங்கள் பேசுகிற போது யாருமே குறிக்கிறதில்லை. நீங்க எவ்வளவு பேசினீர்கள், எவ்வளவு வாக்குகள் பேசுகிறீர்கள் எங்களுக்கு தெரியும். யாருமே அதை குறிக்கிறதில்லை. இது முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறவர் யாரும் குறிக்கிற வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றுள்ளீர்கள். Following mine. Oh, I am really feeling poor feeling. Oh my God. நேற்று இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவேன். இப்போ அதை புரியா மாண்புமிகு அமைச்சர் குரு தோக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டிஃபன் என்ற வார்த்தை கேட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் கோபப்படுகிறார். ஆனால் அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வழங்க நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார். புதிதாக சோபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்னபோது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். இவர்கள் குதிரை பேரம் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோபா மாடல் என்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளிக்காமல் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை உங்களுடன் நான் கேட்கிறேன். அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்வது என்று உங்களாக கேட்கிறோம். இதெல்லாம் யாரா உன்னை கேட்டா? யாரா? முதலமைச்சர் பாட்டு போடுறப்ப உள்ள நடந்து வருவார்ல. ஆமா. மரபு இருக்கிறது, எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க அந்த மரபை நீங்க கடைபிடித்தீங்களா உங்க ஆட்சியில? முன்பு எப்படி நடந்தால் என்பதை பற்றியோ முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் மீண்டும் அவையினுடைய மாண்பை குறைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம். இப்போது உள்ள பிரச்சனை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சை உறுதி செய்து முடிக்க வேண்டும். அவர் முடித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் நிச்சயமாக வாய்ப்பு தருவேன். அவர் கேள்வி கணக்குகளை கொடுக்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம், விளக்கம் தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார். அமைதியாக அமர்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி போட்டோம். எங்க என் கேஷ் டேய் எங்க தனியா போற? நீ கிரவுட் தான் உள்ளவா வாடா. டேய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. இப்போது எந்த விதமான பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தேசிய பேச்சுக்கள் என்ன இருங்க என்ன 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 உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ வினாக்கள் இருக்கிறதோ அதை கேட்கலாம். அவர் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். பேசி முடிக்கின்ற வரை அமைதி காக்கும்படி கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் முழு ஒத்துழைப்பை இங்கு தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். அது யாரா? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிடும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் கங்கராச்சுலேஷன். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை. இந்த வாய் போதும். இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்கலாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? நான் எதுக்கு போயிட்டு வரணும்? எதுக்கு சார்? இல்ல வேணாம். ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல் சார்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. உங்களோட நம்ம இப்படியே இருக்கா ரொம்ப ஜாலியா இருக்கேன் எந்திரிச்சியா இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? டேய் என்னத்த கேக்குறேன்? டேய் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. Why don't scientists trust atoms? Because they make us trust everything. நானே ஒரு ஜோக்கர் பாண்டாவா இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா? ஒரு ஜோக்கரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாப்பா?